வணக்கம். தலைப்புச் செய்திகள். யுகாதி பண்டிகை இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் மக்களுக்கு புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், வசந்த காலத்தின் முதல் நாளை யுகாதி என்ற பெயரில் புது வருடமாக தெலுங்கு மக்களும் கன்னட மக்களும் இந்நாளை சிறப்புடன் கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த யுகாதி திருநாள் வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற்றுத்தரும் என்பது பொதுவான நம்பிக்கையாகும். இந்நாளில் மக்கள் தங்களது வாழ்வில் புது முயற்சிகளையும் தொழில்களையும் தொடங்கி அதனால் ஏற்றம் பெறுகிறார்கள். ஜாதி, மதம், மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் இந்திய நாட்டில் சகோதர சகோதரிகளாக வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிறோம். நமது தாய் திரு நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பிப்போம். மேலும் அனைவருக்கும் வளமான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று உகாதி புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க புதுச்சேரி ரயில்வே நிலையத்திற்கு ஸ்ரீ அன்னை வருகை புரிந்த 111வது ஆண்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். நபத்வீப் தாம் பங்கவாணி அறக்கட்டளை, பாண்டிச்சேரி உலக அமைதி அறக்கட்டளை மற்றும் பாண்டிச்சேரி ரயில் நிலைய ஆணையத்துடன் இணைந்து ஸ்ரீ அரவிந்தரை அவரது ஆசிரமத்தில் சந்திக்க பாண்டிச்சேரி ரயில் நிலையத்திற்கு அன்னை வந்ததன் 111வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஸ்ரீ அரவிந்தரின் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு ரயில்வே நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அன்னை மற்றும் அரவிந்தரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் பங்கவாணி அறக்கட்டளை மற்றும் உலக அமைதி அறக்கட்டளை மற்றும் ரயில்வே நிலைய அதிகாரிகள் என பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள 35 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் 3 மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துக்காக ரூபாய் 16.98 கோடி மானியமாக வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் இயங்கி வரும் 35 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு 16,98,09,000 ரூபாய் மானியம் வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிதியானது அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 24ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை 3 மாதங்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம், ஓய்வூதிய பலன்கள் வழங்க செலவு செய்யப்படும் 35 அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகங்களுக்கு தேவைப்படும் 100% நிதியில் ஊதியத்துக்கான மொத்த செலவில் 95% நிதி அரசாங்கத்தால் ஏற்கப்படும். மீதி உள்ள 5% நிதி நிர்வாகத்தால் ஏற்கப்படும். புதுச்சேரி பள்ளி கல்வி விதிகள் 1996 உரிய திருத்தம் செய்யப்படும் வரை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு 95% மானியத்தை நேரடியாக செலுத்தும் முறை தொடரும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 22வது ஆண்டு விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 22வது ஆண்டு விழா சிஎப்பி சேகம் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்தது. சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர், வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ், கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ஜெயேஷ் ஜார்ஜ், செயலாளர் வினோத்குமார், முதன்மை பொருளாளர் மீனு சிதம்பரம், முன்னாள் செயலாளர் ஸ்ரீஜித் நாயர், துபாய் மின்சார மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன் சிறப்புரையாற்றினர். விழாவில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன், செயலாளர் ராமதாஸ், முன்னாள் செயலாளர் சந்திரன், சேகம் நிறுவனத்தின் தலைவர் பத்மா தாமோதரன் உட்பட பலர் பங்கேற்றனர். 100 ரஞ்சி போட்டிகள் ஆடிய வீரர் அருண் கார்த்திக், புதுச்சேரி அணியின் கேப்டன் ரோஹித் அறிமுக உரையாற்றினார். விழா மலரை ஐசரி கணேஷ் வெளியிட்டார். தொடர்ந்து கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 12, 14, 16 வயதிற்குட்பட்ட இண்டேர் அகாடமி தொடரில் ஜகத் கிரிக்கெட் அகாடமி கோப்பையை வென்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இன்ஸ்டாகிராம் பகுதி நேர வேலை வாய்ப்பு விளம்பரத்தை நம்பி ரூபாய் 95,000 புதுச்சேரி பெண் இழந்துள்ளார். வெளியூரை சேர்ந்தவர் அக்ஷயா. இவர் இன்ஸ்டாகிராமில் பகுதி நேர வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். அதிலிருந்து வாட்ஸ்அப் எண்ணை அக்ஷயா தொடர்பு கொண்ட போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பகுதி நேர வேலைக்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார்.
இதை நம்பி அவர் 95,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். முத்தியால்பேட்டை சேர்ந்த பாரதி என்பவரின் கிரெடிட் கார்டில் இருந்து ரூபாய் 84,721 ரூபாய், முளகுளத்தை சேர்ந்த திவாகர் கிரெடிட் கார்டில் இருந்து 38,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் உதயஞ்சாலை பகுதியை சேர்ந்த அப்துல் அஜீஸ் 11,000, காட்டேரி குப்பத்தை சேர்ந்த எழிலன் 10,000 ரூபாய் என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,38,721 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தங்கம் விலை நேற்று மேலும் அதிகரித்து ஒரு பவுன் ரூபாய் 67,000 நெருங்கியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி தங்கம் விலை ரூபாய் 66,480க்கு விற்பனையானது. அதன் பின்னர் தங்கம் விலை சற்று குறைந்து வந்தது. இந்த விலை குறைவு என்பது 3 நாட்கள் தான் நீடித்தது. அதன் பிறகு தங்கம் விலை உயரத் தொடங்கியது. நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 105 உயர்ந்து கிராம் ரூபாய் 8,340க்கும் பவுனுக்கு ரூபாய் 840 உயர்ந்து பவுன் ரூபாய் 66,720க்கு விற்பனையானது. இந்த விலை உயர்வு அதிர்ச்சியை தாங்குவதற்குள் நேற்று தங்கம் விலை மேலும் உயர்ந்தது. அதாவது நேற்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்து கிராம் ரூபாய் 8,360க்கும் பவுனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து பவுன் ரூபாய் 66,880க்கும் விற்பனையானது. இதன் மூலம் தங்கம் விலை மீண்டும் இதுவரை இல்லாத வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ளி 1 கிராம் ரூபாய் 113க்கும் 1 கிலோ ரூபாய் 1,13,000க்கும் விற்பனையானது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் மார்க்கெட்டுக்கு விடுமுறையாகும். அதனால் நேற்றைய விலையிலே இன்று தங்கம் விற்பனையாகும். நாளைய மார்க்கெட் தொடங்கிய பின்னரே தங்கம் விலையில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பது தெரியவரும். புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இன்ஸ்பெக்டர்கள் மூர்த்தி சிக்மா நுண்ணறிவு பிரிவுக்கும், வார்த்தராஜன் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு, செந்தில்குமார் சிக்மா செக்யூரிட்டி, ஆடலரசன் ஏனாம் போலீஸ் நிலையம், அனில்குமார் மாஹி போலீஸ் நிலையம், சண்முகம் மாஹி கடலோர போலீஸ் நிலையம், சண்முகம் புதுச்சேரி வெளிநாட்டு பதிவகம் பிரிவு, கார்த்திகேயன் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவும், சண்முக சுந்தரம் கூடுதல் பொறுப்பாக சட்ட பிரிவு, ரகுபதி கூடுதல் பொறுப்பாக தலைமை ஸ்டோர் பிரிவு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் சப் இன்ஸ்பெக்டர்கள் குமரவேல் ஒதியஞ்சாலை பிரபு பாகூர் போலீஸ் நிலையத்திற்கும், நந்தகுமார் போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவுக்கும், கதிரேசன் திருவோணை போலீஸ் நிலையத்திற்கும், பிரமோத் லஞ்ச ஒழிப்புத்துறை, முருகானந்தம் அரியாங்குப்பம் போலீஸ் நிலையத்திற்கும், புனிதராஜ் ஏனாம், ராஜன் ஒதியஞ்சாலை, குமரன் நிரவி, சுரேஷ் கோட்டுச்சேரி, செந்தில்குமார் நெடுங்காடு போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக SP சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்த 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சாலையில் 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டுவதாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 பிடித்து காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தினர். அதில் மணவெளியை சேர்ந்த ஆனந்த், சம்பத்குமார், பாலா ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் மீது அரியாங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனில் கஞ்சா, லாட்டரி சீட் விற்பனை, அடிதடி, வழிப்பறி செய்வது உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதனை அடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகாயாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது.
இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. குற்றவாளிகளை மதுபான கடையில் பணியமர்த்தக் கூடாது என்பதற்கான கலால் விதிகளை புதுச்சேரி அரசு திருத்தம் செய்துள்ளது. புதுச்சேரியில் சில்லறை மற்றும் மொத்த மதுபான கடை, ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரவுடிகளை மதுபான கடையில் வேலைக்கு வைத்திருப்பதால் பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதாக அரசுக்கு புகார்கள் வந்தது. மேலும் சுற்றுலா பயணிகளிடம் மோதலில் ஈடுபட்டு தாக்குவதாகவும் புகார்கள் எழுந்தது. சில மதுபான கடை உரிமையாளர்கள் பாதுகாப்பு என்ற நோக்கில் இதனை ஊக்கப்படுத்துவதாக கூறப்பட்டது. ஆனால் இவர்களை மதுபான கடையில் பணியமர்த்தக் கூடாது என புதுச்சேரி கலால் விதிகளில் எங்கும் கூறப்படவில்லை. இதையடுத்து விதிகளை திருத்தம் செய்ய அரசு முடிவு செய்தது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி கலால் விதி 141 துணை விதி புதுச்சேரி அரசு திருத்தம் செய்துள்ளது. அதன்படி புதுச்சேரி கலால் விதிகள் 1970 ஆண்டில் விதி 141 துணை விதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இனிமேல் மதுபான கடை உரிமத்தாரர் அல்லது அனுமதி வைத்திருப்பவர் சட்டம் அல்லது விதிகளின் கீழ் அல்லது பாரதிய நியாய சன்ஹிதா 2023 சட்டத்தின் கீழ் எந்த ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட எந்த நபரையும் பணியமர்த்தக்கூடாது. இது புதுச்சேரி கலால் விதிகள் 2024 என்று அழைக்கப்படலாம். அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை கலால் துறை செயலர் ஆஷிஷ் மாதவராவ் மோர் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்தில் நடந்த மக்கள் நீதிமன்றத்தில் 5 வழக்குகளுக்கு தீர்ப்பு காணப்பட்டு முறையீட்டாளர்களுக்கு ரூபாய் 4.68 லட்சம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்தில் நேற்று கிரக மத்தியஸ்ததா சமாதன் என்ற மக்கள் நீதிமன்றம் நேற்று நடந்தது. மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமையில் உறுப்பினர்கள் ஸ்வேதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்குகளை விசாரித்தது. இதில் 10 வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டு அவ்வழக்குகள் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் 5 வழக்குகளில் உடன்பாடு ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் நாராயணகுமார், பொருளாளர் ராஜபிரகாஷ், மூத்த வழக்கறிஞர்கள் இளஞ்செழியன், விமல், ரவிக்குமார், சுப்பிரமணி, ராமநாதன், வடிவேல், செல்வகுமார், பிரதாபன் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், வழக்காளிகள், காப்பீட்டு நிறுவனம் மற்றும் பொதுத்துறை வங்கி அதிகாரிகள், தனியார் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த மக்கள் நீதிமன்றம் மூலம் ரூபாய் 4,68,000 முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நுகர்வோர் குறை தீர்வு ஆணைய பதிவாளர் விஜயா ரவீந்திரன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் இந்திரா இந்தியன் சர்வீஸ் கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு மற்றும் சிவில் சப்ளை நுகர்வோர் விவகாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் மாவட்ட நீதிபதி, நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையர் திரு நீதி அரசர் முத்துவேல், சிவில் சப்ளைஸ் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி, காவல்துறை கண்காணிப்பாளர் சைபர் கிரைம் பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகவதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி ஒப்புதலுடன் கட்சியின் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலை செயலாளர் ஜெயபால் நேற்று அறிவித்துள்ளார். அதன்படி மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ் என்கிற திருஞானம், பொருளாளர் ஹரி என்கிற நாராயணன், துணைத் தலைவர்கள் காளிதாஸ், கதிரவன், கேசவன், நாராயணசாமி, சிவலிங்கம், செயலாளர்கள் ஆறுமுகம், கோபி, பாலமுருகன், இளங்கோவன், லட்சுமி நாராயணன், இணை செயலாளர்கள் விஸ்வலிங்கம், ஜெய்சங்கர், சரபுதீன், சிவபிரகாசம், விக்னேஷ், செயற்குழு உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், கன்னியப்பன், குமாரசாமி, அருண்குமார், உமாபதி, சுந்தரராசு, குணசேகர், கங்காதுரை, ரமணி, முகமது, ஆசிக், ராதாகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், சுரேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்ய சுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார்.
புதுச்சேரி காவல்துறை சார்பில் சனிக்கிழமை தோறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் டிஐஜி சதீஷ் சுந்தரம் தலைமை தாங்கி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தார். இதில் கிழக்கு எஸ்பி ரகுநாயகம், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். காலாப்பட்டு, பெரியகடை, ஒதியஞ்சாலை, உருளையன்பேட்டை, முத்தியால்பேட்டை ஆகிய போலீஸ் நிலைய சரகத்திற்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார்களை தெரிவித்தனர். போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தனர். போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் அடுத்த ஒரு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது பள்ளி மாணவிக்கு கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த இஸ்மாயில் என்ற வாலிபர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து தலைமறைவான இஸ்மாயிலை நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக வீரசெல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமை பொறியாளராக பணியாற்றி வந்த தீனதயாளன் லஞ்சம் பெற்றதாக கடந்த 22ஆம் தேதி அவரை சிபிஐ கைது செய்தது. இதையடுத்து பொதுப்பணித்துறையின் சர்க்கில் 1 கண்காணிப்பு பொறியாளராக பணியாற்றி வரும் வீரசெல்வத்துக்கு கூடுதல் பொறுப்பாக தலைமை பொறியாளராக பதவி வழங்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை அவர் ஏற்கனவே வகிக்கும் கண்காணிப்பு பொறியாளர் பதவியுடன் கூடுதலாக தலைமை பொறியாளர் பொறுப்பையும் கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவர்னர் உத்தரவின் பேரில் இதற்கான ஆணையை அரசு இணை செயலர் சுந்தரராஜன் பிறப்பித்துள்ளார். சேதராப்பட்டு பகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் சாலை பணியினை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாரதிய ஜனதா ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கவிஞர் தமிழ்மொழி இலக்கிய பேரவை சார்பில் கவிஞர் தமிழ்மொழியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது. கவிஞர் தமிழ்மொழி இலக்கிய பேரவை நடத்திய கவிஞர் தமிழ்மொழியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு அரசின் அயோத்தி தாச பண்டிதர் விருதாளர் முனைவர் சச்சிதானந்தம் வரவேற்றார். ஆல்பா கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் பாஷிங்கம் தலைமை தாங்கினார். மருத்துவர் வனஜா வைத்தியநாதன், பாவலர் சீனு மோகன்தாசு, பாவலர் தேவதாசு, நற்பணி திலகம் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஈரம் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் லெனின்துரை ஆகியோர் கலந்து கொண்டு கவிஞர் தமிழ்வழி திருவுரு படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். கவிஞர் தமிழ்வழியின் படைப்புகள், கடிதங்கள், நிழற்படங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பார்வையிட்டனர். புதுச்சேரியில் போலீசார் முன்னிலையில் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை வாகன போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக திகழ்கிறது. நேற்று மதியம் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே கடைவீதியில் சாலையோரம் தகராறில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை சமாதானம் செய்தனர். இருப்பினும் 2 பேரும் போலீசாரை கூட கண்டுகொள்ளாமல் தாக்கிக் கொண்டனர். பின் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருவரையும் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். இதனிடையே போலீசார் முன்னிலையில் வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.